ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீட்டிலே சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 வரமிளகா 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேங்க. டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க அளவுக்கு. ஸோ இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இது ஒரு பெரிய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையுமே நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து அதே பிளேட்டில் வச்சுப்போம். ஸோ அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்துங்க, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வறுத்துக்கோங்க. இதுவுமே நல்லா செவந்து வரட்டும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதையுமே அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேங்க. அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா வறுபடட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். அரிசி எதுக்காக சேர்க்குறோன்னா, நமக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குங்க. ஸோ அதனால் இது இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பாக இருக்கும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நான் கழுவி காய வச்ச கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இதுவுமே நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகணுங்க, மொறுமொறுன்னு ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதையுமே அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. இது நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சர் ஜாரில் போடணும். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் இல்லை, பெருங்காய கட்டி தான் இருக்குன்னா அதையுமே நீங்கள் அந்த பேன்லேயே வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப திருன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு 80% அளவுக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சிடணும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க கண்டெய்னரில். நீங்கள் இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஆற வச்சுட்டு இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம், கொட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கண்டெய்னர் எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் இது கெடாமல் இருக்கும். இது நீங்கள் 2 மாதம் வரைக்குமே வச்சுக்கலாங்க. எனக்கு இது 1 மாதம் வருங்க. ஸோ இது டிஃபன் சாம்பார், லஞ்ச் சாம்பார், அப்புறம் கூட்டு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதில் சாம்பார் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க சாம்பார். ஸோ இதை வச்சு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.